டே கண்ணா, அண்ணே ஆபீஸ்ல என்ன பார்க்க யாரையும் அலோவ் பண்ணாத. சரிண்ணே. அம்மா யார் பண்ணி ஐயா பார்க்கணும். ஐயாவெல்லாம் பார்க்க முடியாது, அவர் பிஸியா இருக்காரு. அம்மா சொன்னா கேளுங்க, போகாதீங்க. வடிவு வர்றா. ஆ நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி அப்படியே அவளை அனுப்பிச்சிரு. சரிண்ணே. சொன்னா கேளுங்க, போகாதீங்க. இருங்க இருங்க இருங்க. என்னம்மா? நான் ஐயாவை பார்க்கணும்யா. ஐயாவெல்லாம் பார்க்க முடியாது, பிஸியா இருக்காரு. நான் வடி வந்திருக்கேன்னு போய் சொல்லு, அவர் என்ன கூப்பிடுவார். போ. யாரா இருந்தாலும் சரிம்மா, யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க போங்க. அவர் உங்களை வர சொல்லியிருந்தாரா? இல்லையா, நான் அவரை பார்த்தே ஆகணும். நான் வடி வந்திருக்கேன், நீ வழி விடுறியா இல்லை நான் போய் பார்க்கட்டா? அண்ணே, எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டேண்ணே, போக மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு தான் போவேங்கிறாங்க. வெளியில வேற கூட்டமா இருக்கு, விட்டா அசிங்கமாயிடும். கார்டனுக்கு வர சொல்லு. சரிண்ணே. வாங்கம்மா, கார்டனுக்கு வர சொல்றேன். ஐயா ஐயா ஐயா, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. நீயும் பொண்ணு உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன் பொண்ணு என்னடா வீட்டுக்கு வர்றா, நீ என்னடா ஆபீஸ்க்கு வர்ற? என்ன விஷயம்? ஐயா, யாரோ இன்ஸ்பெக்டர் வந்து என் பொண்ணு பிராத்தல் கேஸ்ன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. அதனாலதான் ஐயா உங்களை தேடி வந்தேன். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க ஐயா. லாஜிக் எதுக்கு உன் பொண்ணு போனா? என்னையா நீங்க வர சொன்னீங்க தானே, அவன் இங்க வந்தா. நீங்களே ஏன்னு கேட்டா நான் இப்போ உன் பொண்ணு எங்க இருக்கா? ஒண்ணுமே தெரியலையா. எந்த ஸ்டேஷன்ல இருக்கான்னு கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயா ஐயா, இந்த கேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது வெளியில தெரிஞ்சா என் மானமே போயிடும். தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. இது உன் பிரச்சனை இல்ல, என் பிரச்சனை. டே கண்ணா, அண்ணே, உங்களை பார்க்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வர சொல். சார் வணக்கம் சார். டிராப் பண்ணிடு. வாங்கம்மா. ஐயா, என் பொண்ணு. பாத்துக்கிறேன், போ. சரிங்கய்யா. நானே பழந்துன்னு கொட்ட போட்டமே, என்கிட்டயே உங்க வேலை காண்கிறீங்களா? தீபக், ஏதாவது விளையாடலாமா? பால் விளையாடுறது போரா இருக்குடா. வேற என்ன விளையாடலாம்? திருடன் போலீஸ் விளையாடலாமா? அதுவும் அங்க துப்பாக்கி இருக்கு, அதை எடுத்துக்கோ. நான் தான் இல்ல நீ தான் போலீஸ், நான் தான் திருடன். நான் இப்ப ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன கண்டுபிடி. என்ன விளையாட்டு? வெளியே போய் விளையாட வேண்டியதானே. சத்தம் போடாதம்மா. என்னடி பண்ற? தீபக் என்ன பிடிக்க வரான். திவ்யா வாங்க, உன்னை சுட்டுவேன். அம்மா அம்மா வாமா. துப்பாக்கிய கையில வச்சு என்ன மிரட்டுறாமா. ஐயோ, நான் இங்க வேலையா இருக்கேன்டி. அம்மா வா. ஐயோ தீபக், இரு நான் வரேன். ஆண்டி நீங்களும் வாங்க, இல்ல சுற்றுவேன். வாங்க, இல்ல சுற்றுவேன். அசையாம அப்படியே வாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், சுற்றாத. சுற்றுறதுடா. அப்படியே வாங்க. சுற்றாத. சுற்றுறதுடா. ஓய், சுற்றாத. யார் இது? என் பொண்டாட்டிய புள்ளைய பாருங்களேன் மிரட்டுறது. அவன் விளையாட்ட. என்ன மிரட்டிட்டு இருக்கான்? என்னப்பா, என்ன மிரட்டிட்டு இருக்க? இந்த வயசுல இந்த கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடக்கூடாது. இந்த கன் வேணும்னா நீ படிச்சு போலீஸ் ஆஃபீஸர் ஆனா கவர்மெண்ட்டே இந்த கன்னை உனக்கு கொடுப்பாங்க.
அப்போ நீ கெட்டவங்களை எல்லாரையும் சுட்டு தள்ளலாம். புரிஞ்சுதா? இப்போ இந்த வயசில் கண்ணெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது. என்ன பயந்துட்டியா? பயமா? எனக்கா சான்ஸே இல்ல. பாருங்கப்பா, உங்களை மாதிரியே பண்றா. என்னடா என்னை பார்த்து காப்பி அடிக்கிறியா? நீங்க தான் என்ன பார்த்து காப்பி அடிக்கிறீங்க. அப்படியா? ஐயோ அப்பா, கேரம் போர்டு விளையாடலாமா? விளையாடலாமே. பிரியா வா விளையாடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏற்கனவே 2 பேரும் சேர்ந்து எனக்கு எந்த வேலையும் பண்ண விடல. எல்லாத்தையும் பாதியிலே போட்டு வந்திருக்கேன். நீங்க போய் விளையாடுங்க போங்க. அப்படியா? அப்போ ஒன்று பண்ணுங்கடா, நீ கேரம் போர்டு ரெடி பண்ணி வை, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடுறேன். ஓகே? பிரியா ஒரு கப் காஃபி. ஓகே. நீயும் அப்பாவும் தினமும் கேரம் போர்டு விளையாடுவீங்களா? ஆமா, ஏன் கேக்குற? சும்மா தான் கேட்டேன். டெய்லி விளையாட மாட்டோம், எப்பயாவது சாட்டர்டே சண்டேஸ் விளையாடுவோம். இனிமே நீயே எங்க கூட விளையாடலாம். இன்ஸ்பெக்டர் சார், ஐயாவே சொல்லிட்டாரு, இன்னைக்கு என் பொண்ணு அனுப்பிச்சிருவாங்கல்ல. அவர் பேரை சொன்னோடனே விட்டுருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப பாருங்க, என் பொண்ணு அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஆமா, நேரா நம்ம ஸ்டேஷனுக்கு போயே கூட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு என்ன ஐயா வீட்டுல டிராப் பண்ண சொன்னாரு? இந்நேரம் என் பொண்ணு விட்டுருப்பாங்கல்ல. என்ன கேட்டீங்க? இல்ல, இந்நேரம் என் பொண்ணை விட்டுருப்பாங்கல்லன்னு கேட்டேன். அந்த மாசிலாமணி உங்க பொண்ணை விட சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்க. சப்போஸ் இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி அந்த பொண்ணை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தா? இத பாருமா, பெரிய மனுஷன் கூட சகவாசம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா இந்த மாதிரி சீக்ரெட் கனெக்ஷன் வச்சுக்கிறவங்க, அவங்க வரும்போது அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு அவங்க கொடுக்கிற பணத்துல சந்தோஷமா இருந்துடணும். அதை விட்டுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா சின்ன பின்னமாக்கிடுவாங்க. இத பாருங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசுறீங்க? இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம். இன்னொரு விஷயமும் சொல்றேன், இது வரைக்கும் உன் பொண்ணை கொல்லாம வச்சிருக்கிறது பெரிய விஷயம் நினைச்சுக்க. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. உன் பொண்ணு வெளியில வந்த உடனே ஊரை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன தீபக் சார், வீட்டில் அவ்வளோ பேசுனீங்க, கேரம் போர்டு ஆடும்போது அவ்வளவு கலாட்டா பண்ணீங்க, இங்கே இவ்வளோ சைலண்டாக வரீங்க? அங்கிள், சாமி நல்லவரா கெட்டவரா? இதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாம். கேக்குறல, சொல்லுங்க. நீ பேசினா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பியா? சாமி சாமி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது நல்லவர், கொஞ்சோண்டு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னா உடனே அவரை கெட்டவரை மாத்திடுறோம். புரிஞ்சுதா? திவ்யா அக்கா, அப்பா அம்மா நீங்க இருக்கீங்க, எனக்கு அப்பா அம்மா இல்லையே. ஏன் அங்கிள்? தெரியலையேப்பா. எங்க ஸ்கூல்ல என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தீபக், நீ கவலைப்படாத. இனிமே உனக்கு எப்பெல்லாம் திவ்யா கூட விளையாடணும்னு தோணுதோ, நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஃபோன் கால். நான் வண்டி அனுப்பிச்சி வச்சிடுறேன், நீ வீட்டுக்கு வா, திவ்யா கூட எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடு. ஓகே? என்னோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உன் ஸ்கூலில் கொடுத்துட்றேன். சந்தோஷம் தானே? அம்மா கூட என்கிட்ட சொன்னாங்க. அம்மாவா? உனக்கு தான் அம்மா அப்பா இல்லைன்னு சொன்ன? பிரியா ஆண்டி தான் என்ன அம்மான்னு கூப்பிட சொன்னாங்க.
ஓ, பிரியா ஆண்டி உன்னை அம்மான்னு கூப்பிட்டு சொன்னாங்களா? குட். பிரியா ஆண்டி உனக்கு அம்மானா அப்போ நான் யாரு? அப்பா தானே. ஸோ தீபக்கு இப்போ அம்மாவும் அப்பாவும் கிடைச்சாச்சு. சந்தோஷம் தானே? அப்பா ஸ்டாப் ஸ்டாப். எங்க? நான் இங்கேயே இறங்கிறேன். டிரைவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே வண்டியை ஓரம் கட்டுங்க. ஓகே சார். தீபக் உன் ஹாஸ்டல் அங்கே இருக்குல்ல, இங்கே இறங்கி என்ன பண்ண போற? இங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருவேன். இங்கே யார் இருக்காங்க? என் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமா இருக்காங்க? இல்ல வார்டனும் இருப்பாங்க. சரி டிரைவர், சார். பையனை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு வந்துடுங்க. ஓகே சார். இறங்க, ட்ராப் பண்ணிட்டு வாங்க. அப்பா பை. தீபக் பாய். பாய். டிரைவர், பையனை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு வந்துடுங்க. பை பா. ஆஹா, தலை மட்டும் தெரியுது. யார் அங்க தலைமறைவா இருக்கிறது? ஹலோ ஹலோ, என்ன இன்னைக்கு என்ன பார்க்கல நிறைய பேரோட விளையாடுனீங்களா? என்ன பதிலே காணும்? எனக்கு ஹோம்வொர்க் நிறைய இருக்கு. ஓஹோ, ஹோம்வொர்க் நிறைய இருக்கா? அப்படின்னா பார்க்ல இருந்து சீக்கிரமா வந்திருக்கணும். ஆமா, பார்க்குக்கு நீங்க எப்படி போனீங்க சார்? நான் நடந்து போனேன். ஜீப்ல போல, கார்ல போல, நடந்து போனீங்களா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ப்ராமிஸ் வேற பண்றீங்க. ஹலோ, திஸ் ரேகா. ஹாய் ரேகா. ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். குட். திவ்யா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, ரொம்ப ஜாலியாவே இருக்கா. புது ஃப்ரெண்ட் வேற கிடைச்சிட்டானே. புது ஃப்ரெண்டா? அதான் அன்னைக்கு பார்க்ல தீபக்னு ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. அவனும் திவ்யாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்படியா? தட்ஸ் வெரி நைஸ். அது மட்டும் இல்ல ரேகா, அந்த தீபக் கௌஷிக் மாதிரி மேனரிசம்ஸ் பண்றான். நானும் திவ்யாவும் கூட, ஈவன் கௌஷிக் கூட ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு இல்லையா? உங்களுக்கு, திவ்யாக்கு, அவருக்கும் இல்லையா? அவருக்கும் பிடிச்சிருக்கு. That's so nice. அவர்தான் அவனை டிராப் பண்ணவே போனாரு. ஆக்சுவலா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கும் அந்த பையனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க வீட்டுக்கு வரும்போது சொல்றேன், அப்ப கண்டிப்பா வாங்க. டெஃபினட்டா. என்னோட ஒர்க்லோடும் கொஞ்சம் ஈஸ் ஆஃப் ஆகட்டும், அப்புறம் நான் வரேன். ஓகே பிரியா, எனக்கு இப்போ போகணும். நான் உங்களோட அப்புறம் பேசுறேன். ஓகே பாய். ஓகே பாய்.
நான் என்ன செத்தா போயிட்டேன்? அப்பவே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா அக்கா நான் வெளில கொண்டு வந்திருப்பல. அந்த படுபாவி எப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இவளை காப்பாத்துங்க நான் காலில் விழுந்து கெஞ்சினேன். கடைசி நேரத்தில் அவன் கழுத்தை அறுத்துட்டான். இனிமே அவன் சவகாசமே நமக்கு வேண்டாம். முடியாதுமா. அவனை சும்மா விடக்கூடாது. நல்லா பேசுறீங்க சார்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு பேசி பேசி என் மனசை மாத்தி என்ன மோசம் செஞ்ச அவனை சும்மா விடக்கூடாது. பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்து